Taste the Daily. தூத்துக்குடியில் அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வெள்ளம் வடிந்த பிறகு கண்துடைப்பிற்காக ஆய்வு என்ற பெயரில் உடன்பிறப்புகளுடன் போட்டோ ஷூட் மட்டும் நடத்தி சென்ற அவலம் அப்பகுதி மக்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கனமழையில் பெரும் பொருட்சேதம் மற்றும் கால்நடைகள் இறந்து மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மக்கள் அங்கு உணவின்றி வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கும் நிலையில் விளம்பரமாடல் திமுக எம்பி கனிமொழி எங்கும் பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை என கூறியது மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆய்வு என்ற பெயரில் வெள்ளம் பாதித்த இடங்களை சென்று பார்க்காமல் காரில் இருந்து சாலையில் இறங்கி விமானத்தில் பயணம் செய்த நேரத்தை விட 30 நிமிடங்களில் போட்டோ ஷூட் நடத்திவிட்டு திரும்பிச் சென்றதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடியில் மழையால் பாதிப்பில்லை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்த நிலையில் 2 நாட்களை கடந்தும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ராஜீவ் நகர், மில்லர்புரம், PNT காலனி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் தேங்கிய நீரிலேயே செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று அன்னை தெரேசா நகரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாமல் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் தேங்கிய நீரால் கொசுக்கள் பெருக்கெடுத்து தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு பக்கம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் எம்பி கனிமொழி ஒரு பாதிப்பும் இல்லை என கூறி விளம்பரம் தேடுகிறார் என்றால், திறனற்ற ஸ்டாலின் அரசோ தேங்கிய நீரை வெளியேற்றக்கூட மனமின்றி தங்களை வஞ்சித்து பார்க்கிறதென அப்பகுதி மக்கள் ஆவேசப்படுகின்றனர். போன வருஷம் இதே மாதிரி தண்ணிக்குள்ளதான் கிடந்தோம், எதுவுமே செய்யல. இந்த வாட்டியும் இப்படி தண்ணிக்குள்ளதான் கிடக்கும், என்ன செய்யன்னு தெரியல. நீங்க முட்டளவு தண்ணி கிடக்கு, பச்சை பிள்ளை வேற இருக்கு, யாருமே பார்க்க வரல, தண்ணிக்குள்ளதான் கிடக்கும். நாங்க தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் சாம்பல் உள்ளே புகுந்ததால் 1 முதல் 3 யூனிட்டுகளில் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அனல் மின் நிலையத்தில் திறனற்ற திமுக அரசால் 6 மாதங்களுக்கு முன்பு புதிதாக கட்டப்பட்ட 1 முதல் 3 யூனிட்டுகள் பகுதிக்கு கடல் நீர் உள்ளே கொண்டு செல்லும் கால்வாய் சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதனால் சாம்பல் கழிவுகள் உள்ளே புகுந்ததில் முதல் 3 யூனிட்டுகளில் 630 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது. கட்டப்பட்ட 6 மாதங்களிலேயே கால்வாய் காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்தது. ஸ்டாலின் அரசின் ஊழலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.